இன்றைய வேதவசனம் செப்டம்பர் 4. வேதத்துல ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நமக்கு எல்லாருக்குமே வேதத்துல யோசேப்போட சம்பவம் தெரியும். ஸோ யோசேப்பு அவங்க அப்பாவோட வீட்டில் ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. எல்லா விதமான வசதிகளும் அவருக்கு காணப்பட்டுச்சு. ஆனா திடீர்னு அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டுச்சு. என்ன பண்ணாங்க, அவங்க அண்ணா அவங்கள ஒரு வேலைக்காரனா, ஒரு அடிமையா என்ன பண்ணிட்டாங்க, வித்துட்டாங்க. அந்த அடிமையா வித்தனால அவர் இன்னொரு தேசத்துல போயிட்டு ஒரு வீட்டுல வேலை செஞ்சாரு. அங்கேயும் ஆண்டவர் அவரோட இருந்தாங்க. அதுக்கப்புறம் செய்யாத தவறுக்காக அவர் ஜெயிலுக்கும் போனாரு. அப்போ அவரோட லைஃப்ல அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஹாப்பியா இருந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அவ்வளோ சோதனைகளையும் பாடுகளையும் அவர் ஃபேஸ் பண்ணாரு. இதே போலதான் ஒரு சூழ்நிலைகள்ல நீங்க காணப்படலாம். என்னோட லைஃப்ல இப்ப என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல, ஆண்டவர் எங்க என்ன லீட் பண்றாங்கன்னே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசித்து கொண்டு இருக்கலாம். அந்த யோசிப்ப தேவன் சரியான நேரத்துல அந்த சிறை இருப்புல இருந்து மாற்றி ராஜாக்கு அடுத்த இடத்துல ஒரு பெரிய அதிகாரியா மாற்றினாங்க. அதே போலதான் ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில இப்ப நம்மளை எங்க கொண்டு போறாங்கன்னு தெரியாம இருந்தாலும் கண்டிப்பா ஆண்டவர் எங்க நம்மளை கொண்டு போக சித்தமா இருக்காங்களோ கரெக்டா அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. ஸோ நீங்க குழப்பமான சூழ்நிலைகள்ல என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டு இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க. ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் தேவனிடத்துல நம்ம அன்பு கூர்ந்து வாழும் போது சகலமும் நம்மளோட வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாக தான் ஆண்டவர் நடத்துவாங்க. ஸோ நம்மளோட லைஃப் என்ன ஆகுமோ அப்படின்ற பயமே உங்களுக்கு தேவையில்லை. கண்டிப்பா ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை நன்மையாக தான் முடிய பண்ணுவாங்களே தவிர்த்து உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டாங்க. Thank you. Have a great day.